Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. அஸ்லான்லேக்கு வர நம்ம என்ன பார்த்தோம்னா, தீய சக்தி நடத்தினான ஜாக் ஃபார் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பொறுமையாக போட்டு வச்சுருக்கான். அதை தட்டி கேட்க வந்த ரகுமான் அவன் ஒரு மந்திரக்கல்லுக்குள்ளே வச்சு அரைச்சிட்டான். இப்போ அந்த மந்திரக்கல்லை கடத்திட்டு போன சூனியக்காரங்க யாரை அந்த ஜாக் ஃபாரை விடுவிச்சிடுறாங்க. வெளியே வந்த ஜாக் ஃபார் தனக்கு என்னைக்கு வந்தாலும் ரகுமான் குடும்பத்தளவு ஆபத்துன்றதுனால அவன் குடும்பத்தையே கொண்டு வர அடிச்சிடறான். ஆனால் அஸ்லான் மட்டும் அதுலேருந்து தப்பிச்சு எப்படியோ மந்திர பள்ளியில் சேர்ந்துடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு டேல் டைட்டன்ஸ். Subscribe for more videos. அது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றுது. ஏன்னா அது அசானாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் என்ன அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கல. ஸோ அங்கே இருக்கிற எல்லா பொருளும் வழியாக அதை சுற்றி வராங்க. இருக்கு எல்லாரும் பயந்து ஓடி ஐயோன்னு சொல்லி எல்லாத்தையும் தலைக்கே குனிச்சு ஓடுறாங்க. அப்போ அஸ்வான் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அதை எப்படியாவது தடுத்துன்னு எதுன்னு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. நடக்காது, அவன் கண்ட்ரோலையும் மீறியா அங்கங்கே போயிட்டே இருக்கு. நான் அதை சொன்ன பத்தியா போகிற என்ன நீ இப்போ தெரியுதா அப்படின்னு சொன்ன உடனே அவனோட நல்லது இங்கே எல்லாரும் தாவி குதிச்சு பெஞ்சு கடிக்க போயிடுறாங்க. யார் மேலே பட போகுதுன்னு பேசிட்டு இருக்கும்போது அது அங்கே இருக்கிற ஒரு மாஸ்டர் மேலே போட்டு அவருக்கு நைட் மட்டும் விந்துட்டார். இதெல்லாம் பார்த்தா அடிச்சலான், சரி நம்ம ஒரு போகிறமே இல்லையே, நம்ம ஏங்க இருக்கோம், நம்ம தப்பான இடத்துல இருக்குமோ அப்படின்னு சொல்லி மனசு பண்ணான். அப்போ அங்கே வந்த அவனுடைய ஃப்ரெண்டு ருபே தான், நீ எதுக்கும் கவலைப்படாத அஸ்லான், ஒரு நாள் உன் பவர் கண்டிப்பாக என்னன்னு உனக்கே தெரியும். எல்லாரோட பவரும் தெரிஞ்சு அவனோட அவசியம்லாம் இல்லை, அண்ட் எல்லாரும் பவரோட தான் இருக்கணும் அவசியமும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு என்ன தெரியும், எல்லாரும் பவராக இருக்கும்போது நான் மட்டும் சாதாரண மனுஷனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியாது, அதெல்லாம் சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லாம் கோவமா இங்கே கிளம்பா. அப்போ ரூபி தான் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். நீ ஏன் எம்எல்ஏ இவ்வளோ சிம்பத்தி காட்டுற அப்படின்னு கேட்குறான். நீ என்னோட ஃப்ரெண்டு, என்ன அவ்வளோ சீக்கிரம் வீட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அஸ்லான் தன்னுடைய அந்த நிஞ்சா ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டு இது இருக்கதே வேஸ்ட்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நமக்கு அந்த மந்திர ஸ்கூலோட மந்திர குருவை காட்டுறாங்க. அவர் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அஸ்லான் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ப்ரொஃபஸர், நீங்கள் ஏன் அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அவன் வந்து எந்த பவருமே இல்லை, அவனை பேசாமல் அனுப்பிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரோட பவரும் உடனே தெரியுன்ற அவசியம்லாம் இல்லை, சில பவர் தேவைப்படும் போது மட்டும் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கே அஸ்லான் நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லி வந்துருக்கான். அப்போ அந்த பசங்க மறுபடியும் வந்து அஸ்லானை கலாய்க்கிறாங்க. அப்போ அஸ்லான் சொல்கிறான், என்ன பண்ணாலும் நீங்கள் திரும்பவே மாட்டீங்கடா எவ்வளோ பட்டாலும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு திரும்ப கலாய்க்கிறான். அப்போ அங்கே இருக்கிறலாம் அப்படின்னா உனக்கு பவர் இருக்குன்னு நீ எங்களையும் கலாய்க்கிற, எங்கள் பவரில் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, பவரோட தைரியம் தான் முக்கியம் அப்படின்னா அஸ்லானா உனக்கு கலாய்ச்சிருப்பான். அப்படின்னு உனக்கு தைரியம் இருக்குது, 2 பேரும் சிங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சண்டை போடுறதுல கூட தைரியம், பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதுல இருக்குது தைரியம் அப்படின்னா அஸ்லான் மறுபடியும் கலாய்ச்சிருப்பான். உடனே அந்த குரூப்போட தலைவனாக இருக்கிறவன், அப்படியா அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெட் வச்சுக்கலாமா, அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தைரியசாலின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சவமலைக்கு போய் அங்கே இருக்கிற மரத்தில் யார் ஆணி அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு இந்த ருபே தான், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, அது என்ன மாதிரியான மரம் தெரியும் இல்லை, மரணம் அல்ல, அதுக்கெல்லாம் போனால் யாருக்கு வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அதுதான் போட்டியே, ஏன் உனக்கே அவன் மேலே அவ்வளோ எம்பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து கேட்குறான். இப்போ அஸ்லான் சொல்கிறான், எனக்காக யாரோ சிம்பத்திலாம் பண்ணுவேன், நான் என்னால் பண்ண முடியும், எனக்கு தெரிய லிமிட் என்னன்னு, அதனால நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரூபி அதுக்கெல்லாம் அவனை விட்டுடே அவன் கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அஸ்லான் ஈகோ இருக்கிறான், அவள் கண்டிப்பாக இதை பண்ணியே தீருவேன், நான் பண்ணுறேன்டா நீ பண்ணுவேடா அப்படின்னு கேட்குறான். ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நைட் ஆனோடனே அங்கே இருக்கிற அந்த சவமலைக்கு போகிறாங்க. அந்த மலைக்கு இது வரைக்கும் யாரும் போனதில்லை, போன யாரும் வந்ததில்லைன்றது தான் அஸ்லானுக்கு. ரூபிதா எவ்வளோ பிடிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அஸ்லான் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ அஸ்லானை கலாய்ச்ச அந்த அல்லகைங்களோட தலைவனும் அஸ்லானும் இப்போ நடுக்காட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு ருபிதாவும் அங்கே தான் நிற்கிறான். இப்போ ருபிதா எவ்வளவோ சொல்கிறா, இப்போ ஒன்றும் இல்லை வாங்க போயிடலான்னு நான் கேட்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ அந்த அல்லகையோட தலைவன் சொல்கிறான், அந்த பாரு அந்த மலையில் இருக்கிற அந்த மலையில் தான் போய் இந்த அநீதி அடிச்சுட்டு வரணும், அப்படி அடிச்சுட்டு வந்தால் அப்போ ஒத்துக்கிறோம் நீ தான் வீர அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் நம்ம மந்திர குரு நைட்டு ரவுண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அஸ்லானோட பெட்டு காலியாக இருக்கிறத பார்த்துட்டு எங்கே அஸ்லான் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற பையன் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெட்டு வச்சுக்கிட்டு அங்கே போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த மலைக்கு போயிருக்காங்களான்ட்டு உடனே அந்த மந்திர குரு ஆச்சுக்கிற ஓடியாரு. இங்கே நம்ம அஸ்லான் அந்த மலையோட பாதி போன உடனே அங்கே சில முட்டைகள் இருக்கிறதையும் ஒரு மாதிரி அம்மானுஷமாக இருக்கிறதையும் பார்த்து பயப்படுறான். ஆனாலும் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எப்படியும் அந்த மரத்தை ரீச் பண்ணிடுறான். அங்கே போய் அந்த மரத்தில் ஆணி அடிச்சிடுறான். ஆனால் அஸ்லான் ஆணி அடிக்கும் போது ஒரு சில விஷயம் அம்மானுஷமாக இருக்கிறது ஏதோ தப்பாக இருக்குன்றதையும் உணர்ந்துருப்பான். அதனால அஸ்லான் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது ஆபத்து, நாம் எப்படியாவது இங்கேருந்து போயிடணும், நம்ம நண்பரையும் கூட்டிட்டு போயிடலாம், ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஆபத்து தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லான் உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். ஆணி அடிச்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு மாதிரி மாறுதல் அரைச்சின்றதை உணர்ந்த அஸ்லான் ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம ஏதோ தப்பான விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த அல்லகையோட தலைவன்ட்டு போய் சொல்கிறான், வாங்க நம்ம எல்லாரும் உடனே இந்த இடத்துக்கு கழிப்பு போயிடலாம், இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது, நம்ம இங்கே இருக்கிறது ரொம்ப டேஞ்சர், அதனால் நம்ம போகணும் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஆனால் அஸ்லான் சொல்கிற எதையுமே காதல் வாங்க தான் அந்த அல்லகை தலைவர், நீ அங்கே போய் ஆணி அடிக்கல, நீ ஒரு பையன் முடியாது, அதை சமாளிக்க தான் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனையே கலாய்க்கிறான்.
அப்போ அஸ்லான் எவ்வளவோ சொல்கிறான், இங்கே தப்பாக எதுவும் நடக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அல்லகை தலைவன், நீ ஆணி அடிச்சுட்டு தானே, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் ஒத்துக்கிறேன், நீ பெரிய தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீப்பள்ளத்தை வாங்கிக்கிட்டு அவள் திரும்பவும் அந்த மரத்திற்கத்தை நோக்கி போகிறான். அப்போ எவ்வளவோ அஸ்லான் சொல்லியும் தடுத்தும் அவன் கேட்காம அந்த மலையை ஏற போகிறான். ஒரு வழியாக கயிறை போட்டு அந்த மலை மேலே ஏறிப்பான். அந்த மலை மேலே ஏறி போய் அங்கே என்னதான் இருக்குது அப்படின்றத பார்க்கணும்னு நினச்ச அந்த அல்லகையோட தலைவன் அஸ்லான் நினச்சி ஆணியை பார்த்துட்டு ஓய் போய் சொன்ன மாதிரி ஆணி அடிச்சிட்டானா, ஐயோ இப்போ இந்த விஷயம் வெளில தெரியல, இவன் தைரியசாலின்னு சொல்லி ரொம்ப பீத்திப்பான், அதனால நானே நம்ம பிடிங்கிட்டோன்னா இவன் அடிக்கலன்னு வெளில போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆணியை பிடிங்கிப்பான். அப்போ பிடுங்கின உடனே அந்த மரத்துலேருந்து ரத்தமாக பீக்கி அடிக்குது. உடனே அந்த மரம் அந்த அழகை தலைவன் அப்படியே பிடிச்சி சுழட்டி கீழே போட்டு அடிக்குது. அங்கே இருக்கிற முட்டெல்லாம் வெடிச்சு நம்ம ஜக்பரோட ஆளுங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்த எல்லாரும் அங்கே இருக்கிற நம்ம அழகோட தலைவனை தக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் கத்துற சுத்தத்தை கேட்டு அஸ்லான் அங்கே போகிற அவன் கத்துறான் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்று மாதிரி பயனாங்கொல்லி இல்லை எங்கள் தலைவா அப்படின்னு அழுகைங்களாம் கூப்பிட்றாங்க. நீங்கள் வரலைன்னா நான் போய் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அஸ்லான் அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே நிறைய கெட்ட சக்திங்க ஜக்பரோட ஆளுங்க சேர்ந்து அந்த அளவு இதில் போட்டு இருக்காங்க. உடனே உள்ளே போந்த அஸ்லான் தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி அவனை பின்ன போகிறான். இங்கே அந்த இரும்பை மாயவங்க 2 கையும் ஒன்றா சேர்ந்து அவனுடைய இரும்பை வச்சு அங்கே இருக்கிற எல்லாரையும் எவ்வளவோ தாக்காங்க. இவங்க எல்லாம் என்னதான் சுற்றி சண்டை போட்டாலோ அங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப சக்திவாய்களாக இருக்கிறதுனால இவங்க எல்லாரையும் திரும்ப தாக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போலேருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த அழகையோட தலைவன் தன்னுடைய புலி பவர் ஆக்டிவேட் பண்ணி புலி மாதிரி அங்கே இருக்கிற சண்டை போடுறான். அந்த இரும்பை மாயாவிங்க அந்த புலி இப்போ எல்லாரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜக்பரோட ஆளுங்க இன்னும் சக்தி வாய்ந்த மேலே போய் இன்னும் ஒருத்தவன் பெரிய ஆளை மாறி அங்கே நிறைய அடிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்து ஒரு பீதா வாங்க ஓடிடலாம், எப்படி நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படி தப்பி எதை இவங்க நம்மளை சுட்டு போட்டாங்க, இவங்களை அழிச்சா மட்டும் நம்ம தப்பு முடியும்னு சொல்லும்போது அப்போ அஸ்லான் தன்னோட ஆயுதத்தை எடுக்கிறான். அங்கே இருக்கிற எல்லாரும் அசாவில் முடியும் உன்னால் முடியும்னு சொல்லிட்டாங்க. உடனே அஸ்லான் வேறு வழி இல்லை, இது ஒன்று தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு தன்னோட ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு அறியாமலேயே அவள் அதை குத்தி விட்டான். பார்த்தா அது அங்கே இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு அழகாக அஸ்லானோட தைக்கிய வந்துருக்கு. அது இப்படி யூஸ் பண்ணணும்னு அஸ்லானுக்கும் தெரியல, ஆனால் அவனையே அறியாமல் அதை அவன் யூஸ் பண்ணான். இதை பார்த்துட்டு இருந்தால் அந்த மந்தர் குரு சொல்கிறாரு, பாத்தியா நான் அன்றைக்கே சொன்னேன்ல சக்தின்றது எப்போ தேவைப்படுமோ அப்போ தானாவே வெளிவரும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் அஸ்லானை தூக்கி வச்சு அஸ்லான்னு கொண்டாடுறாங்க. எனக்கு அப்போவே தெரியும் அஸ்லான் ஒன்றோட பவர் இருக்கிறவனால இதை செய்ய முடியும்னு. அந்த அழகைகளை வந்து சொல்ல அப்போ அந்த அழகையோட தெளிவா அப்படியே முறைச்சு பார்க்குறா, நான் உனக்கும் பவர் இருக்கு தெளிவா, நீ என்ன சேர்ந்து சண்டை போட்டு ஜெயிக்க வச்ச அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அந்த மந்திர குழு ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ எல்லா விஷயம் சொன்ன உடனே நான் தான் சொல்லியிருக்கல இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அர்ஸ்லானும் அந்த அல்லகையோட தலைவன் அல்லகை எல்லாம் சேர்ந்து அங்கே ஜக்பரோட ஆளுகளை போட்டு புரட்டி எடுத்தது. ஜக்பரோட ஆள் ஒருத்தவா ஒளிந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே இவங்கிட்ட நம்ம நிற்க வேணாம், நம்ம பொடிச்சு நம்ம எப்படியா தப்பிச்சு போய் ஜாக்பாட்டுன்னு உண்மையை சொல்லணும், நம்மளே ஒருத்தவா அடிச்சு கொண்டு இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப சுற்றி வந்து இருப்பான்றத போய் நம்ம ஜாக்பாட்டுக்க சொல்லி அவன் சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சி அவன் ஜாக்பாட்டு சொல்கிறதுக்கு ஓடிடலாம். இப்போ இங்கே ஜாக்பாரை காட்டுறாங்க. அப்போ அங்கே போய் அந்த சூனிக்காரிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நம்மளால ஒருத்தவன் அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே வாய்ப்பே இல்லை, நம்மளால் அடிக்க எப்போனாலும் முடியாது, அவனுக்குலாம் ஒரு மான்ஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள எவன்டா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் உயிருக்கான், அவன் பேர் ஆஸ்லான்னு சொன்ன உடனே இவங்களால தாங்கிக்கவே முடியல. ஆஸ்லாம் உயிரோடு தான் இருக்கான், அவன் செத்துட்டான்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாக்பார் பார்க்குறான். நீ கறி நான் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே முடிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருக்கு. சப்ஸ்கிரைப் கேள்வி டைட்டன்ஸ்.